ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன அனிமே லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அனிமே என்னன்னா, மேரேஜ் டாக்ஸின் அப்படின்ற ஒரு அனிமே தான். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கான்செப்ட்டில் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. தமிழ் டப்ல நம்ம கிரன்ச்சிரோலில் கூட அவைலபிளாக இருக்குது. இதோட ஒன்லைன் வந்து நான் சொல்லிடுறேன். கெரோன்னு ஒரு டெட்லி அசாசின் இருக்கான், ஓகேவா? அவன் வந்து பாய்சன் கிளான். அவங்க வந்து பாய்சன்ஸை டிஃப்ரெண்டாக யூஸ் பண்ணி தான் வந்து அசாசினேட் பண்ணுவாங்க. ஸோ பாய்சனை வச்சு தான் அவங்களோட அசாசினேஷன் ஸ்கில்ஸே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பாய்சன் கிளான்ல இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து என்னன்னா, மேரேஜ்லாம் இன்ட்ரெஸ்டே இருக்காது. பட் வந்து அவங்களோட பரம்பரையா நெக்ஸ்ட் லெவலுக்கு, அதாவது அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வரணும்னா, அந்த பாய்சன் கிளான்ல இருக்கிற அந்த பாய்சன் மாஸ்டர்னு ஒருத்தன் இருப்பான். அவன் தான் நம்ம ஹீரோ. அவன் வந்து கல்யாணம் பண்ணணும். பட் அவனுக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இருக்காதா. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவனோட தங்கச்சி வந்து ஒரு மாதிரி லெஸ்பியனா இருப்பா. அதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பா. இவன் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவனோட தங்கச்சியை ஒரு கல்யாணம் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து அந்த ஜென்ரேஷன் கொண்டு வர, அதாவது என்ன சொல்றது, அவங்களோட அடுத்த வம்சத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் ஒரு அண்ணனா இவன் வந்து அதை ஒரு மாதிரி கில்ட் ஆகி, இல்ல என் தங்கச்சி வந்து ட்ரூ லவ், அதனால அவளை நான் வந்து இது மாதிரி ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும்ட்டு நினைக்கிறான். அப்பதான் வந்து நம்மளோட மெய் கினோசாக்கி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து காட்டுவாங்க. அவன் வந்து ஒரு மேரேஜ் ஸ்கேம் பண்றவ, அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடுவா. அந்த மாதிரி ஒரு ஸ்கேமர், ஓகேவா? அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கறான். அவன் வந்து முடியாது, நான்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. பட் அவ வந்து ஹெல்ப் பண்றான். இவனுக்கு வந்து எப்படிலாம் வந்து மேரேஜ் பண்ணலாம், அதாவது வந்து ஒரு ஹியூமனா, அதாவது ஒரு ஹேண்ட்ஸமான மென்னா எப்படி மாத்தலாம், எப்படி வந்து பொண்ணுங்க கிட்ட பேசணும், பழகணும், இதெல்லாம் வந்து சொல்லித்தரா. ஸோ இந்த மாதிரி ஒரு அதிரடியான ஆக்ஷன்ஸ்லாம் கலந்து தான் இருக்கு. அப்பப்போ வந்து நம்ம பாய்சன் மாஸ்டரை கொல்றதுக்குலாம் நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்கும். மெயின் ஸ்டோரி என்னன்னா, இப்படிப்பட்ட ஒருத்தன், அவனுக்கு கல்யாணம் நடக்கணும், அவனுக்கான ஒரு பொண்ணை தேடி கொடுக்குறது அந்த மெய் குணசாக்கின்ற பொண்ணோட வேலை. ஸோ இந்த மாதிரி ஒரு ராம் காமா தான் போயிட்டு இருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனா, அனிமேஷன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. கிரன்ச்சி ரோல் அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்டு பக்கா, ஓகேவா? ரெண்டாவது நம்ம பார்க்க போற அனிமே என்ன அப்படின்னா, கர்ணா தி கார்டியன். ஒரு இந்தியன் மித்தாலஜியை பேஸ் பண்ணி இந்தியன் கிரியேட்டர், அதாவது ஸ்டோரி எல்லாமே இந்தியாவில் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் ஸ்டுடியோவில் வந்து அனிமேட் பண்ணி கிரன்ச்சி ரோலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் டப்லையுமே அவைலபிளாக இருக்கு. ஸோ ஏன் ப்ரோ நீ இதை பற்றி முன்னாடியே வீடியோ போல நிறைய பேர் போட்டாங்க, ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னோட பைலட் ஃபிலிம் வந்து ஒரு ஷூட் போயிட்டு இருக்கு. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. பட் இனிமேல் நான் அடிக்கடி கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 40 நாள் கேப் இருந்துச்சு. எனக்கு யூடியூப் ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். அதனால நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். சரி, நம்ம கம் டு த பாயிண்ட். அதாவது கர்ணா தி கார்டியன் எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. நிறைய பேர் பார்த்திருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு போங்க. கர்ணான்னு ஒரு நார்மல் பையன் இருக்கான், ஓகே, ஒரு ஸ்கூல் பையன். அவனை பத்தி அவனுக்கே தெரியாத ஒரு நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஓகேவா? அவனுக்கு எப்படி பவர் வந்துச்சுன்னு அவனுக்கே தெரியல. ஒரு சடனா வந்து நார்மலா இருக்கிற பையனுக்கு சடனா வந்து பவர் வர ஆரம்பிச்சிச்சு. இதுல வந்து ரெஃபரன்ஸா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் வந்து கதவு திறக்கும் போது கதவு கையோட வரும்ல, அந்த மாதிரி தான் அவனுக்கு பவர் வரதெல்லாம் நமக்கு வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஏலியன் அட்டாக் நடக்குது. அதாவது ஏலியன் என்ன சொல்றது, இந்தியன் மித்தாலஜி படி அந்த அசுரர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கீழே வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுவான். இப்படிதான் இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் வந்து ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் தான் பார்த்துருக்கேன். அதாவது அந்த வில்ல யாரு, எதுக்கு வந்து அட்டாக் பண்ண வரா, இதெல்லாம் வந்து இனிமே நான் பார்த்த வரைக்கும் காட்டல. நீங்க பார்த்துருந்தீங்க, எப்படி இருக்கு ஸ்டோரி, எப்படி இருக்கு அப்படின்ற சொல்லுங்க. பட் வந்து அனிமேஷன் வைஸா ரொம்பவே மட்டமான ஒரு அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. சோட்டா பீம் கூட நல்லா இருக்கும். அதாவது நான் என்ன சொல்றேன், இப்போ அனிமேனா அதுக்கு ஒரு டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன் ஸ்டைல் இருக்கும். பட் அனிமே கூட சோட்டா பீமை கூட கம்பேர் பண்ணலாம் நம்ம. ஏன்னா சோட்டா பீம் வந்து ஸ்டோரி எல்லாமே நமக்கு இருக்கும். அனிமேஷன் கேவலமா இருக்குன்ற ஒரு பாயிண்டே நமக்கு வராது. பட் இவ்வளவு பெரிய ஒரு கிரன்ச்சிரோல்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம், இந்தியன் மித்தாலஜி ஸ்டோரி அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல அனிமேஷன் ஸ்டுடியோல கொடுத்து பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அண்ட் கதையுமே கொஞ்சம் ரொம்பவே வீக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சுட்டி டிவியில் போடக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி தான் இருக்கு. எதுக்கு இதை வந்து இப்படி ஒரு ட்ரை பண்ணாங்கன்னே தெரியல. உங்க யாருக்காவது இதே மாதிரி அனிமேஷன் ஒஸ்டா இருக்குன்னு தோணி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எப்படி இருந்தது அப்படின்ற சொல்லுங்க. எல்லாம் எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதான்னு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அனிமேஷன் ரொம்பவே மட்டமா இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதனால நான் சொல்றேன். ஸோ ஸ்டோரி இப்படி தான் போகும். இந்த கர்ணா அப்படின்ற அந்த நம்ம கல்கி படத்துல பிரபாஸ் கேரக்டர் பண்ணியிருப்பார்ல, அந்த கர்ணா தான் வந்து இப்போ இந்த பையனுக்குள்ள அந்த பவர் இருக்கு. அதாவது என்ன சொல்றது, மறு ஜென்மம் அந்த மாதிரி ஒரு இதுல கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, ஃபுல்லா பார்த்துட்டு நான் ஒரு டீடைல்டான ரிவ்யூ கொடுக்குறேன். மூணாவது நம்ம பார்க்க போற அனிமே என்ன அப்படின்னா, தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் a slime சீசன் 4 வந்து வந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு தரமான அனிமே, இசக்கை அனிமேக்கெல்லாம் ட்ரேட்மார்க் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதோட சீசன் 4 வந்துட்டு இருக்க பூஸ்ல வந்து நிறைய பேர் கமெண்ட்ல எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. அதாவது இந்த மாதிரி தமிழ் டப் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. வந்துருச்சு, தமிழ் டப்ல வந்துட்டு இருக்கு. நீங்க மறக்காம போய் பாருங்க. இந்த அனிமேக்கு நான் ரிவ்யூ சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஸ்டோரி லைன் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், அதாவது வந்து ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தன் வந்து இறந்து போயிடறான். அதுக்கடுத்து ஒரு மேஜிக்கலான ஒரு வேர்ல்டுல வந்து ரீஇன்கார்னேட்டட் ஆகிறான். அவன் தான் நம்ம ரிமுரு டெம்பஸ்ட், ஓகேவா? அவன் ஒரு ஸ்லைமா இருக்கான். அவன் ஒரு சின்ன ஸ்லைமா இருந்து அவனுக்குன்னு ஒரு தனி கண்ட்ரியை கிரியேட் பண்ணி அங்க நடக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி அந்த மேஜிக்கல் வேர்ல்டுலயே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி வச்சிருக்கான். இப்படின்றதா ஸ்டோரி போகும். அதுக்கப்புறம் நிறைய எனிமீஸ் எல்லாம் அவனுக்கு வந்திருப்பாங்க. இப்போ சீசன் 4ல அதை பத்தி தான் காமிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணல. பார்த்தவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. தமிழ் டப்ல நம்ம கிரன்ச்சி ரோல்ல அவைலபிளா இருக்கு. இதுவுமே
பிடிக்குமே. இப்போ நம்ம 4வதா பார்க்க போற அனிமே என்ன அப்படின்னா எரன் த சவுத்பா அப்படின்ற ஒரு அனிமே தான். இந்த அனிமே வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து பார்த்தேன். இது வந்து பெரிய அனிமே அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் ஸ்டோரி நான் சொல்லிடுறேன். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கிரன்ச்சி ரோல்ல தான் இதுவுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. என்ன அப்படின்னா கொய்ச்சி அசகுரா அப்படின்ற ஒரு நார்மல் ஆர்ட் ஸ்டூடெண்ட், ஓகேவா, ஆர்ட் ஸ்டூடெண்ட். அவனுக்கு வந்து ஃபியூச்சர்ல பெரிய டிசைனர் ஆகணும்னு ஆசை. ஒரு நாள் மியூசியம் வால்ல ஒரு பயங்கரமான ஒரு கிராஃபிட்டி, அதாவது என்ன சொல்றது, ஒரு வால் பெயிண்டிங் வந்து அவன் பார்த்து ஷாக் ஆகுறான். அதை பண்ண கிரியேட்டர் எரன் யமாஷி அப்படின்ற சொல்ற ஒரு லெஃப்ட் ஹேண்டட் சவுத்பா பொண்ணு. எரன் வந்து ஒரு நேச்சுரல் பார்ன் ஜீனியஸ் ஆர்டிஸ்ட். ஆனா பாஸ்ட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டால டேலண்ட் சப்ரஸ் பண்ணி வச்சிருப்பா, ஓகேவா. ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால அவன் டேலண்ட் வெளியே காட்டாம அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி இருப்பா. ஆர்ட் இவங்க 2 பேரை கனெக்ட் பண்ணுது, ஓகேவா. சோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த அனிமையோட கதை. நிறைய பேருக்கு தெரியல இந்த அனிமே, பட் வந்து தமிழ் டப்ல இருக்கிறனால நான் பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூப்பராகவே தமிழ் டப்பும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5வது வந்து பயங்கரமான ஒரு அனிமே வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. லையர் கேம் அப்படின்ற ஒரு அனிமே. நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. நானுமே பார்க்கணுன்ற ஒரு லிஸ்ட்ல தான் வச்சிருக்கேன், ஓகேவா. இது வந்து நாவோ கனசாக்கின்னு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா. ஒரு பச்சை மண், ஓகேவா, ஒரு காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு. அவளுக்கு சடனா வந்து ஒரு சூட் கேஸ் கிடைக்குது. அந்த சூட் கேஸ்ல ஒரு 100 மில்லியன் எண் இருக்கு. இப்போ என்னன்னா அதுல இருந்து ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீங்க லையர் கேம் டோர்னமெண்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க வந்து நல்ல பொய் சொல்லி மத்தவங்க கிட்ட இருக்கிற கேஷஸ் வந்து வாங்கணும். இப்போ இவ கிட்ட 100 மில்லியன் எண் இருக்கு, ஓகேவா. அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் கிட்ட காசு இருக்கும். இந்த கேமே என்னன்னா லையர், அதாவது பொய் சொல்லி அவங்களை ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்க காசை வாங்கணும், ஓகேவா. சப்போஸ் இந்த கேம்ல தோத்துட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க நீங்க கடனாளியா மாறிடுவீங்க. இதுதான் வந்து கேமோட ரூல்ஸ். இது வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போகும். ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட்டே வந்து இவளோட ஸ்கூல் டீச்சர் தான், ஐ மீன் காலேஜ் டீச்சர் தான் வந்து எனிமியா வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் அந்த கதை அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ரொம்பவே டிஃப்ரெண்டா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு கேம் கேட்டகரியில வச்சுக்கலாம். லையர் கேம் சூப்பராகவே இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. 6வதா நம்ம பார்க்க போற அனிமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்டோட கிரியேட்டர் பண்ண ஒரு அனிமே டீமன்ஸ் ஆஃப் த ஷேடோ ரிலிம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட்லாம் பீக் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 எபிசோட்லாம் தாண்டி நான் வந்து சும்மா பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டேன். என்ன அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா கொண்டு போயிருக்காங்க. இப்போ வந்து நம்ம செயின்சா மேனா இருக்கட்டும், டீமன் ஸ்லேயர்ஸா இருக்கட்டும், நிறைய அனிமேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டுல வந்து டீமன்ஸ் இருப்பாங்க, ஹியூமன் வந்து அதை ஹண்ட் பண்ணுவாங்க, அதனால டீமன் ஹண்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய அனிமே பார்த்துப்போம். இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. இந்த அனிமேவும் அதே மாதிரி தான் இருக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா கொண்டு போயிருப்பாங்க. ஃபேண்டசி பிளஸ் சைஃபை மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இரவையும் பகலையும் பிரிக்கிற குழந்தைங்க பிறந்திருக்காங்க. இந்த ட்வின் பிரதர்ஸ் ஆசா அண்ட் யூரோ அப்படின்ற மாதிரி ஸ்டோரிலாம் ரொம்பவே டிஃப்ரெண்டா கொண்டு போயிருக்காங்க. அனிமேஷன் வந்து எனக்கு எந்த ஒரு பெருசா டிஃபரன்ஸுமே தெரியல. பட் ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது ஏதோ கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது. பட் ஸ்டோரி வைஸ் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சோ இதோட கதை வந்து இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜ் வந்து உலகத்தோட கண்ணுக்கு தெரியாது. அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்க வந்து யூரோவை வச்சிருப்பாங்க. வெளியே சிட்டில வந்து அவளோட ட்வின் சிஸ்டர் ஆசா இருப்பா. இப்போ வந்து நமக்கு பாக்குற ஆடியன்ஸுக்கு நமக்கே கன்ஃபியூஷனா இருக்கும். அதாவது அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்க நல்லவங்களா இல்ல வந்து அந்த சிட்டில இருக்கிறவங்க நல்லவங்களா, யாரு தான் கிட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டாவே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த அனிமையோட சீசன் 1 ட்விஸ்டே அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வில்லேஜ்ல இருக்கவங்க தான் கெட்டவங்களா இல்ல இந்த சிட்டில ஆசா கூட இருக்கிறவங்க கெட்டவங்களான்றது நமக்கே தெரியாத மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நமக்கே அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. தமிழ் டப்ல கிரன்ச்சி ரோல்ல அவைலபிளா இருக்கு, ஓகேவா. 7வது நம்ம பார்க்க போற அனிமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஸ்டோரியா வாண்டான்ஸ் வேர்ல்ட். ஒரு பக்காவான பயங்கரமான ஒரு அனிமே. இது சீசன் 1 ஆல்ரெடி வந்திருக்கு. ஆல்ரெடி தமிழ் டப்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல கூட போட்டிருக்கோம். இப்போ சீசன் 2 வந்து தமிழ் டப்ல நம்ம கிரன்ச்சி ரோல்ல அவைலபிளா இருக்கு. இதோட ஒரு கான்செப்ட் என்னன்னு நான் வந்து சும்மா ஒரு சின்னதா சொல்லிடுறேன். அதாவது சீசன் 1ல வந்து பாத்தீங்கன்னா வில் செர்ஃபோர்ட் அப்படின்றவன் வந்து மேஜிக்கே இல்லாட்டியும் மேஜிக்கல் ஸ்வாட் பிளே பண்ணி பிசிக்கல் ட்ரென்த் வச்சு மெர்சிடிஸ் அகாடமியில டாப் டயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பா. இதுல வந்து ஒரு பொசிஷனுக்காக எப்படி போராடுறா அப்படின்றதான் சீசன் 1 நம்ம காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். சீசன் 2ல வந்து அந்த சேலஞ்ச் இன்னுமே வந்து டபுள் ஆகுது. அதாவது டஞ்சன்ஸ் வந்து டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற சொல்றாங்க. அங்க வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அதோட லெவல்ஸ் எல்லாம் கூடுது. அது கூட ஃபைட்டிங் டெரிஃபிங்கான ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்ஸ் எல்லாம் நடக்குது. அப்புறம் ஐ லெவல் ரேங்கிங்லாம் அவளுக்கு கிடைக்குது. அப்புறம் அந்த ஐ லெவல்ல இருக்கிறவங்களாம் அவளை வந்து டிஸ்கிரிமினேட் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் லவ் ஸ்டோரி சின்னதா வந்து ஓடிட்டு இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். அதாவது என்ன சொல்றேன், நிறைய அனிமேல இந்த டெம்ப்ளேட் இருக்குப்பா. இந்த டஞ்சனு, இந்த உள்ள போனா மான்ஸ்டர்ஸ் இருக்கும். அந்த மான்ஸ்டர்ஸை கஷ்டப்பட்டு கொல்லுவாங்க. இந்த ஹை ரேங்கிங்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஹீரோவான நம்ம லோ ரேங்கிங்ல இருக்கிறவங்களை போட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய அனிமேஸ்ல இருக்கு. பட் இந்த அனிமே வந்து என்னதான் நமக்கு ஆல்ரெடி நிறைய அனிமேஸ்ல பார்த்த ஒரு ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சாலும் இந்த அனிமே பார்க்கும்போது நமக்கு அகைன் ஃப்ரெஷ்ஷா ஒரு அனிமே பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்டா
அழகா கொண்டு போயிருப்பாங்க. நமக்கு போரே அடிக்காது. தமிழ் டப்ல அவைலபிளா சீசன் 2 வந்துட்டு இருக்கு. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம ஃபைனலா பார்க்க போற அனிமே வந்து ஒரு இசைக்கை அனிமே தான். இது வந்து கிட்டத்தட்ட அப்படியே வந்து மை ஸ்டேட்டஸ் அஸ் அசாசின் ஆப்வியஸ்லி எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த அனிமேவோட ஃபீல்ல தான் இருந்தது. பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்த அனிமேவோட கதை வந்து அதாவது நம்ம ஹீரோ இருக்கான்ல அவன் வந்து கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லாரோடையும் சேர்ந்து அப்படியே வந்து வேற ஒரு இசைக்கை வேர்ல்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறான். அதாவது டெலிபோர்ட் ஆயிடுறாங்க. அங்க வந்து எல்லாருக்குமே வந்து பவர்ஃபுல்லான பவர்ஸ் தான் இருக்கு. பட் நம்மளோட ஹீரோக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு நார்மலான பேசிக் பவர் தான் இருக்கு. என்னன்னா டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்ற பவர், பொருளை மாத்திர ஸ்கில்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து டஞ்சனை எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு சீன் இருக்கும். டஞ்சனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கிளாஸ்மேட் வந்து அவனை பிட்ரே பண்ணிடுவான். அஜிமே வந்து ஒரு பெரிய ஒரு குழி மாதிரி ஒரு இடத்துல விழுந்துருவான். இப்போ அங்க வந்து சர்வைவலுக்காக உயிர் பிழைக்கிறதுக்காக மான்ஸ்டரோட ஃபிளஷ் இப்படிலாம் சாப்பிட்டு ரஃபா ஒரு மாதிரி அந்த என்ன சொல்ற சாஃப்டான ஒரு கேரக்டர்ல இருந்தவன் ஒரு ராவான ஒரு ரஃப்பான ஒரு மனுஷனா வந்து மாறுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்து ஒரு ஆன்டி ஹீரோவா வந்து எவல்யூஷன் ஆகுறான். அதாவது வந்து ஆன்டி ஹீரோனா நீங்க புரிஞ்சுக்கணும், ஹீரோவும் கிடையாது வில்லனும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவுல மாதிரி. ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற வர மாதிரியானதான். அதாவது அந்த கீழே அந்த டஞ்சன்ல இருக்கிற அந்த என்ன சொல்ற வேம்பயர் பிரின்சஸ்லாம் இருப்பாங்க. அவங்களோட பவர்லாம் அவங்கள ரிலீஸ் பண்ணி அவங்களோட பவர்லாம் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்றான் அப்படின்றதான் கதை போயிட்டு இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கு. அனிமேஷன் பேசிக்கா அந்த இசைக்கை அனிமேஸ்ல நார்மலா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. பட் கதை வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளவா இன்ட்ரெஸ்டிங்கா தெரியல. எனக்கு வந்து மை ஸ்டேட்டஸ் அசாசின் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தெரியல. நான் ஒரு 5 எபிசோடு தான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியல. ஆல்ரெடி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 8 அனிமே வந்து சொல்லியிருக்கோம் தமிழ் டப்ல. அதுல வந்து ஒன்று வந்து கருணாதி கார்டியன், அது வந்து கணக்கில் எடுக்கலனா கூட 7 அனிமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் தமிழ் டப்பிங்ல. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. எல்லாமே கிட்டத்தட்ட கிரன்ச்சி ரோல்ல இருக்கு, தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. எல்லாமே ரீசெண்டா வந்ததுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. Until the next video, goodbye.